கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தொடர் மழையால் கேரள மாநிலம் வயநாட்டின் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் வயநாடு மாவட்டத்தில் உள்ள சூரல்மலா என்ற பகுதியில் அடுத்தடுத்து 3 முறை நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்டு மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த முகாம் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டுள்ளது. தேயிலை தோட்டமும் மண்ணில் மூடியுள்ளது. இந்த கோர நிலச்சரிவில் சிக்கி 30க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட பலர் கல்பட்டா, வைத்திரி, மேப்பாடி, மானந்தவாடி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவில் காணாமல் போனவர்களை மீட்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அதே சமயம் முண்டக்கை கிராமத்திற்கு செல்லும் பாலம் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் தற்போதைக்கு ஹெலிகாப்டர் மூலம் மட்டுமே மீட்புப் பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கட்டுப்பாட்டு அறை எண் திறக்கப்பட்டு 9656938689 மற்றும் 8086010833 என்ற உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் பெய்து வரும் மழையால் மீட்புப் பணி மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் வீடுகள், கடைகள் மட்டுமின்றி மேம்பாலத்தையே காணவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை ஒரே இரவில் வயநாட்டை சிதைத்துள்ளது. வயநாட்டில் உள்ள முண்டக்கை டவுன் பகுதியில் மேப்பாடி என்ற இடத்தில் நள்ளிரவு 1 மணி அளவில் ஏற்பட்டுள்ளது அந்த பயங்கரம். கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மண்ணில் புதைந்தனர். அடுத்த 1 மணி நேரத்திற்கு பிறகு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைக்க இரவோடு இரவாக சம்பவ இடத்திற்கு விரைந்தது மீட்புக் குழு. அங்கு வீடுகள் இருந்ததற்கான அடையாளமே இல்லாத அளவிற்கு மண்ணும் சேரும் மூடியிருந்தன. அங்கு மீட்புப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே அதிகாலை 4 மணி அளவில் அருகில் உள்ள சூரல்மலா என்ற இடத்திலும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான முகாமாக செயல்பட்டு வந்த பள்ளி அருகில் இருந்த வீடுகள், கடைகள் நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்டன. அந்த பகுதியில் சுமார் 400 குடும்பங்கள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அட்டமலா பகுதியில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளனர். சூரல்மலா பகுதியில் இருந்த மேம்பாலமும் நிலச்சரிவில் உடைந்ததால் மீட்புக் குழுவினர் உடனடியாக அந்த பகுதிக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 300 குடும்பத்தினரின் நிலை என்னவானது என தெரியவில்லை என்றும் ஏராளமான வாகனங்களும் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நிலச்சரிவில் சிக்கி 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் அதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய அரசு தற்போது நிவாரணத்தை அறிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்தனை செய்து கொள்வதாகவும் கூறியுள்ளார். இதற்கிடையே வயநாடு நிலச்சரிவு சம்பவம் குறித்த செய்தியை அறிந்து வேதனை அடைந்துள்ளதாக எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டதோடு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமை குறித்து பிரதமர் மோடி கேட்டறிந்தார். அதோடு இந்த இக்கட்டான சூழலில் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக இருப்பதாக கேரள முதலமைச்சரிடம் பிரதமர் மோடி உறுதியளித்தார். இதற்கிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டே எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேரள முதலமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை தொலைபேசியில் அழைத்து பேசினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தரும்படி மத்திய அமைச்சர்களை வலியுறுத்த இருப்பதாக ராகுல் காந்தி எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். வயநாடு பகுதிக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. பாலருவி, வேணாடு விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வளத்தூல் நகர் மற்றும் வடகஞ்சேரி இடையே ரயில் பாதையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ട്രാക്കിൽ കിടക്കുന്നുണ്ടല്ലേ ബെല്ലാസ്റ്റ് എല്ലാം ഡൗൺ ട്രാക്കിൽ നിന്ന് ഒലിച്ച് വീണേക്കുവാണ്.
இதனால் எர்ணாகுளம் கண்ணூர் இடையேயான விரைவு ரயில் திருச்சூரில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. திருநெல்வேலி பாலக்காடு செல்லும் பாலருவி விரைவு ரயில் சேவையும் திருவனந்தபுரம் ஷோரனூர் செல்லும் வேணாடு விரைவு ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூரு செல்லும் அதிவிரைவு ரயில் தாமதமாக புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ഈ കാണുന്നത് അപ്പിലെ ട്രാക്കാ സാറേ. അപ്പിലെ ട്രാക്കിൽ കിടക്കുന്നുണ്ടല്ലേ ബെല്ലാസ്റ്റ് എല്ലാം ഡൗൺ ട്രാക്കിൽ നിന്ന് ഒലിച്ച് വീണേക്കുവാണ്. வயநாட்டில் இன்றும் கனமழை தொடர வாய்ப்புள்ளதால் மீட்புப் பணியில் சிக்கல் ஏற்படக்கூடும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வயநாடை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த 2 வாரங்களாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 மில்லிமீட்டர், அதாவது டெய்லியும் கனமழை பதிவானது பார்க்குறோம். ஈவன் நம்ம கபினிலேருந்து நம்ம உபரி நீர்லாம் நமக்கு திறந்து விட்டதை பார்க்குறோம். ஸோ நேற்றை பொறுத்த வரைக்கும் நேற்று காலையில் வரைக்குமே பெரிய மழை கிடையாது. பட் நேற்று காலை இந்த மலை மேகங்கள், அடர்ந்த மேகங்கள் வந்து அந்த கேரளா பகுதிகள், அதாவது நம்ம கண்ணூர் கோழிக்கோடில் ஆரம்பித்து வயநாடு, மல்லப்புரம், திருச்சூர், நம்ம எர்ணாகுளம் பகுதி ப்ளஸ் பத்தனமித்தா, ஸோ இந்த இடங்கள் அப்படியே அந்த அடர்ந்த மேகங்கள் நம்ம வந்து உள் செல்றதை பார்த்தோம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த மலைப்பகுதிகளில் மட்டும் இல்லாமல் தரை பிளெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 2 பகுதிகளில் ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஈவெண்ட், அதாவது ஒரு சில இடங்களில் வந்து அதிக மழை இல்லாமல் எல்லா இடங்களிலும் நம்ம அதிக மழை பெய்த பார்த்தோம். ஸோ வயநாடை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நல்ல மழை கடந்த 2 வாரங்களாக பதிவாக இருந்தது. அதில் திடீர்னு இன்னும் அதிக 200 மில்லிமீட்டர்லேருந்து 300 மில்லிமீட்டர் மழை வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அங்கேயும் பதிவாக இருக்கிற பார்க்குறோம். பர்டிகுலராக நமக்கு வந்து படன்ஜாரா டேம், அதாவது நம்ம பன்சுரா டேம் பக்கத்தில் சொல்லுவோம். அங்கே வந்து நமக்கு இந்திய வானிலை மையம் இதில் ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜில் வந்து பார்த்தீங்கன்னா 330 மில்லிமீட்டர் மழை பதிவாகிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி கோழிக்கோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காக்காயம் டேம் இருக்கு, அங்கே 363 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு பார்க்குறோம். ஸோ எல்லா இடங்களிலுமே வைட் ஸ்ப்ரெட்டாக கிட்டத்தட்ட 200 மில்லிமீட்டரும், சில இடங்களில் 300 மில்லிமீட்டர் மழை பதிவாகிறத பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே ஒரு 2 வாரம் கனமழை, அந்த நேரத்தில் முடிவுக்கு வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அதிக மழை பெய்யும் போது நம்ம இந்த மாதிரி நிலவு சரிவுகள் வருவதை நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இன்றைக்கும் நமக்கு வந்து ஒரு அந்த மலைமேகங்கள் வந்து இன்னும் வலுவில் அடைக்காமல் அப்படியே வந்து தொடர்ந்து நீடிக்கிறத பார்க்குறோம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ரேர் தான், எப்பயுமே இதே மாதிரி இருக்காது. பொதுவாக ஒரு மழை வந்துன்னா அந்த பேண்ட்ஸ் வந்து மலைமேகங்கள் வலுவிலேருந்து அடுத்த திருப்பி ஒரு பேண்ட் விட்டு போயிருந்த பார்ப்போம். ஸோ இன்றும் தொடர்ந்து இதே மாவட்டங்கள், அதாவது நம்ம கோழிக்கோடில் ஆரம்பித்து நமக்கு பத்தனமித்தா வரைக்குமே நமக்கு எர்ணாகுளம், மல்லப்புரம், திருச்சூர் எல்லா இடங்களையும் இன்க்ளூடிங் வயநாடு சுற்றி மலைமேகங்கள் தொடர்ந்து இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இன்றும் கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று மாதிரியே 300 மில்லிமீட்டர் 200 மில்லிமீட்டர் பெய்யுமான்றது தெரியாது. பட் இன்று கண்டிப்பாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். மேலும் போக போக ஆகஸ்ட் 31ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக கேரளாலையும் மேற்கு தொடர்ச்சி மழை தொடர்ந்து குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று கண்டிப்பாக கனமழை இன்றும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.